ஒருத்தர் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், எல்லாருமே ஆபாச படங்களை பார்த்துட முடியும். அது மாதிரி இந்த பாலியல் பிரச்சனைகளுக்கான தடுப்பூசின்னா பாலியல் கல்வி தான். ஒன்றும் தெரியாதவர்களாக அவர்களை வைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் அவர்கள் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உலகில் என்றைக்கும் விட இளம் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பாலியல் ரீதியான தூண்டுதல்கள் எல்லா பக்கங்களிலிருந்து வந்துட்டு இருக்கு. மஞ்சள் பத்திரிகைகள், திரைப்படங்கள், டிவி ஷோஸ். ஆனால் இது எல்லாத்தையும் விட அதிகமாக ஒரு கையடக்கமான நம்ம செல்பேசியில் தவறுதலாக தட்டினா கூட ஆபாச படங்கள் அவ்வளவு கொட்டி கிடக்கு. ஒரே ஒரு 6ஆம் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு ஒரு வகுப்பில் ஒருத்தர் கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும், எல்லாருமே ஆபாச படங்களை பார்த்துட முடியும். அப்போது அவ்வளவு தூரம் ஒரு பாலியல் பற்றிய ஆபாசமான தவறான விஷயங்கள் அவ்வளோ கிடைக்குது. அப்போ இதிலிருந்து அவர்களை தற்காப்பதுக்கு என்ன வழி இருக்குது? ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒரு காலத்தில் நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது ஏராளமான பேர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்க முடியும். ஏராளமான பேர் முகத்திலேருந்து புள்ளி புள்ளியாக முகமெல்லாம் அம்மை வடுக்கள் இருக்கும். ஆயிரக்கணக்கான பேருக்கு இப்போ பெரியம்மை இறந்து போனவங்க இருக்காங்க ஸ்மால் பாக்ஸ்னால. அதை தடுக்க முடிந்தது ஸ்மால் பாக்ஸ் வேக்சின், அந்த தடுப்பூசி தான். அது மாதிரி இந்த பாலியல் பிரச்சனைகளுக்கான தடுப்பூசின்னா பாலியல் கல்வி தான். ஒன்றும் தெரியாதவர்களாக அவர்களை வைத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் அவர்கள் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.